அதே மாதிரி இன்னொரு காரணமாக சொல்லேலும் நுகர்வோனின் வருமானம். வருமானம் ஒரு காரணமாக சொல்லலும். மூன்றாவது காரணமாக சொல்லேலும் சுவை. சுவை ஒரு காரணமாக சொல்லேலும். நாலாவது காரணமாக சொல்லேலும் நாலாவது காரணமாக சொல்லேலும் விலை எதிர்பார்க்கைகள். இல்லையா? விலை எதிர்பார்க்கைகள். ரைட். அதே மாதிரி ஐந்தாவது காரணமாக சொல்லேலும் சனத்தொகை. இப்படி கேள்விய நிர்ணயிக்கின்ற காரணங்கள் எல்லாத்தையும் இதுல சொல்லேலும். ஆனால் குறித்த பண்டத்தின் விலையை நீங்க சொல்லப்படாது. ஏண்டா குறித்த பண்டத்தின் விலையால கேள்வி மாற்றம் நடக்காது. மாறாக கேள்வி தொகை மாற்றம் தான் நடைபெறும். சரிதானே? அதை நாங்க அடுத்த கன்செப்ட்லயும் பார்ப்போம். ரைட். ஆகவே கேள்வி மாற்றம் சொல்றது கேள்வி மாற்றம் சொல்றது கேள்வியானது மாற்றம் அடையும் சந்தர்ப்பங்கள். சரிதானே? கேள்வி மாற்றம் சொல்றது கேள்வி மாற்றம் அடையும் சந்தர்ப்பங்கள். ஆகவே கேள்வி மாற்றம் அடைகிறது சொல்றது குறிப்பிட்ட பண்டத்தின் விலை தவிர்த்து ஏனைய காரணங்கள். இப்ப இது வரைக்கும் ஓகே. இந்த அஞ்சு மட்டும் தாண்டி இல்ல, இது மாதிரி இன்னும் நிறைய காரணங்கள் எழுதலாம். ஓகே தானே? உதாரணமாக ஒரு சாதாரண பண்டத்திட வருமானம் அதிகரித்தால் கேள்வி அதிகரிக்கும், வலப்புறம் நகரும். வருமானம் குறைவடைந்தால் கேள்வி குறைவடையும், ஆகவே கேள்வி கூடும், இடப்புறம் நகரும். அதே மாதிரி குறித்த பண்டத்தின் விலை எதிர்காலத்தில் அதிகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிற நேரம் நிகழ்காலத்தின் கேள்வி அதிகரிக்கும். சரிதானே? இது மாதிரி நீங்க விளங்கி எடுக்கணும். ஓகேயா? ஓகே சார். ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் அடுத்தது நிரம்பல் மாற்றத்துக்கான காரணங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது கேள்வி மாற்றமாக இருக்கையிலும் அல்லது நிரம்பல் மாற்றமாக இருக்கையிலும் ரெண்டிலையும் விஷயம் ஒன்றுதான். அதாவது ரெண்டிலையும் குறித்த பண்டத்தின் விலையை சொல்லப்படாது, ஏனைய காரணங்கள் சொல்லு. உதாரணமாக நிரம்பல் மாற்றத்துக்கான காரணங்கள் நாங்கள் எடுக்கிற நேரம் உங்களுக்கு உதாரணமாக சொல்லிலும் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஏனைய பண்டங்களின் விலை. சரிதானே? ஏனைய பண்டங்களின் விலை. அதே மாதிரி உற்பத்தி செலவு. உற்பத்தி செலவு. மூன்றாவது சொல்லேலும் தொழில்நுட்பம். என்ன நிரம்பல் சம்பந்தப்பட்டதுதானே? தொழில்நுட்பம். நாலாவது சொல்லேலும் அரச கொள்கைகள். தொழில்நுட்பம், அரச கொள்கைகள். அதே மாதிரி ஐந்தாவது இதிலையும் நிரம்பலாளர்களும் எதிர்பார்க்கிற விலைகள் காணப்படும் தானே? ஆகவே ஐந்தாவது விலை எதிர்பார்க்கைகள். இப்படி பல்வேறு காரணங்களை நாங்க நிரம்பலை நிர்ணயிக்கும் காரணங்கள், அதாவது நிரம்பல் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணங்களாக குறிப்பிடுறோம். சரிதானே? ரைட். ஆகவே கேள்வி மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணங்கள், நிரம்பல் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணங்கள் கிளியர். அப்படித்தானே? ஆ சார். ரைட். இப்ப இதை பேஸ் பண்ணின கேள்விகள் பொதுவாக இந்த சந்தை சமநிலை மாற்றம் சார்ந்த கேள்விகள் சொல்ல போனா எல்லா வருடங்கள்லயும் வருது, எல்லா பாஸ் பேப்பர்ஸ்லயும் வருது. ஆனா எஸ்ஏ டைப்ல வாரது ஓரளவு குறவு. ஆனா எம்சிக்யூல தொடர்ந்து வரும், எஸ்ஏலையும் வருது. உதாரணமா 2021 நிரம்பல் மாற்றத்தை மட்டும் பேஸ் பண்ணி 6 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி வந்து 2021.
அதே மாதிரி இன்னும் நிறைய பாஸ் பேப்பர்ஸ்ல பார்ட் டூ கொஷனும் வருது. ஆனா பார்ட் ஒன்ல கிட்டத்தட்ட நாங்கள் சொல்லும் எல்லா இயரும் குறைஞ்சது ஒரு MCQ ஆவது இந்த சந்தேசம் நிலை மாற்றத்துல வாரதை நாங்க பார்க்கலாம். ஆகவே இது ஒரு முக்கியமான செக்ஷன், சரிதானே? இப்ப இதுல கேள்விகள் வாரம். இப்ப நாங்க பயிற்சி வினா ரெண்ட தொடங்க நான் சொல்றேன். உதாரணமா கேள்வி வாரம். உதாரணம் இப்படி சொல்லுங்களேன். ஒரு பண்டத்தின் உற்பத்தி செலவு குறைவடைந்தது. அப்போ உற்பத்தி செலவு வந்து நிரம்பல் சார்ந்தது தானே. அப்ப நீங்க ஆரம்பத்துல கேலி கோட்டை வரையணும், ரைட்டா? அடுத்தது நிரம்பல் கோட்டை வரையணும், விலையை காட்டணும், தொகையை காட்டணும். தொகையை காட்டினதுக்கு பிறகு தரப்பட்ட அம்சத்தை பார்க்கும். உற்பத்தி செலவு அதிகரித்தது. இப்ப உற்பத்தி செலவு அதிகரிப்புன்னு சொல்றது கேள்வியை தாக்குமா நிரம்பலை தாக்குமா? உற்பத்தி செலவுன்னு நிரம்பல சொல்றது தாக்கம். கேள்வி சம்பந்தப்பட்டதா நிரம்பல் சம்பந்தப்பட்டதா? நிரம்பல் சம்பந்தப்பட்டது. நிரம்பல் சம்பந்தப்பட்டது. ஆகவே உற்பத்தி செலவு அதிகரிக்கின்ற நேரம் நிரம்பல் அதிகரிக்குமா குறைவடையுமா? உற்பத்தி செலவு அதிகரிக்குதுன்னு சொன்னா உற்பத்தி குறைவடையுது. உற்பத்தி குறைஞ்சா நிரம்பல் என்ன செய்யும்? குறைவடையும், இல்லையா? சார். நிரம்பல் குறைவடையும். ஆகவே நிரம்பல் குறைவடைகிற நேரம் நிரம்பல் கோடு வந்து இடப்புறமாக நகரும். பாருங்க, எஸ் வந்து எஸ் ஒன் ஆக வந்து நகருது. அப்படி நகர்ற நேரம் புதிய சமநிலையாக இங்க அந்த நான் இரண்டாவதாக இப்ப நான் காட்டிக்கிற பாயிண்ட் வரும். ஆகவே புதிய விலை வந்து P1 ஆக மாறும். புதிய தொகை வந்து Q1 ஆக மாறும். ஆகவே இதுல விலை என்னடா, விலை அதிகரித்து தொகை குறைவடைதல். அப்ப பூரணமாக பாட்டுள்ள கேள்விகள் வந்தா இப்படியான விடைகளை தான் நீங்க கொடுக்கணும். கிளியர் தானே? ரைட். இப்ப நாங்க அந்த பயிற்சி வினாக்களுக்கு போவோம். பயிற்சி வினாக்களுக்கு போவோம் நாங்க. பின்வரும் அம்சங்களை சந்தேசமில்லை வரைவுகளில் காட்டுக. இதுல மூன்று அம்சங்கள் தரப்பட்டிருக்குது. நான் இதுல ஃபர்ஸ்ட் நான் செஞ்சு காட்டுறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் நீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். பாருங்க, பின்வரும் அம்சங்களை சந்தேசமில்லை வரைவுகளில் காட்டுக. ரைட். அப்ப முதலாவது, தேயிலைக்கான உற்பத்தியாளர் வரியில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட்ல சில டைம்ல தரப்பட்ட அம்சம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முழுமையாக விளங்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆரம்ப சமநிலை வரைவையாவது நீங்க வரையணும். பாருங்க, பின்வரும் அம்சம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தேயிலைக்கான உற்பத்தி வரையில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி. ரைட். இப்ப பார்ப்போம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா, ஆஹ், தேயிலைக்கான கேள்வி நிரம்பல் வரையும். தேயிலைக்கான கேள்வி நிரம்பல் ஃபர்ஸ்ட்டுக்கு வரையும். கேள்வி கோட்டையும் நிரம்பல் கோட்டையும் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க வரையும். பாருங்க, இது கேள்வி கோடு, ரைட். இது நிரம்பல் கோடு, ரைட். இப்ப இந்த இடத்துல வந்து சமநிலை உருவாகும். ரைட்டா? சமநிலை உருவாகுது. ரைட். விலை, ஆரம்ப விலையை நான் பின் கோடையிலும் ஆரம்ப தொகை சூடு போடு. ரைட். இப்ப தேயிலைக்கான உற்பத்தியாளர் வரியில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி. தேயிலைக்கான உற்பத்தியாளர் வரியில் ஏற்பட்ட ஒரு வீழ்ச்சி. ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம், உற்பத்தியாளர் வரி வந்து நிரம்பல தாக்குமா கேள்வியை தாக்குமா? விலங்கல்ல சார். உற்பத்தியாளர் வரி கேள்வியை தாக்குமா நிரம்பல தாக்குமா? நீங்க ஒரு உற்பத்தியாளர், உங்கள் மேல அரசு வந்து வரியோடு விதிக்கிற நேரம் உங்களோட உற்பத்தி பாதிப்படையுமா நுகர்வோர் கேள்வி பாதிப்படையுமா? நுகர்வோன்னு கேள்வி. பாருங்க இந்த கேள்வி, தேயிலைக்கான உற்பத்தியாளர் வரியில் ஏற்பட்ட வீழ்ச்சி. இப்ப நான் வந்து தேயிலை உற்பத்தியாளர்னு சொல்லுங்களேன். நான் வந்து தேயிலை உற்பத்தியாளர், ரைட். அரசு என்ன செய்யுதுன்னா என் மீது விதிக்கின்ற வரி என்ன செய்யுது? குறைக்குது. அதாவது நான் ஒரு உற்பத்தியாளர்,
உற்பத்தியாளர் மீதான வரியை அரசு குறைச்சா என்னோட உற்பத்தி செலவு என்ன செய்யுது? குறைவடையும். என் உற்பத்தி செலவு குறைவடைஞ்சா என் உற்பத்தி அதிகரிக்கும். ஆகவே நிரம்பல் அதிகரிக்கும். அப்படிதானே? ஆ சார். நிரம்பல் அதிகரிக்குது தானே? ஓ சார். இப்ப இன்னைக்கு நிரம்பல் அதிகரிக்குதுன்னு சொல்றது உங்களுக்கு விளங்குதா ரெண்டு பேருக்கும்? ஓ சார். ரைட். அப்ப இந்த இடத்துல நிரம்பல் அதிகரிக்கும் காரணம் என்னண்டா, உற்பத்தியாளர் மீது விதிக்கப்பட்ட வரி குறைவடையுது. ஆகவே இப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, நிரம்பல் கூடு அன்மாறும். அதாவது நிரம்பல் கூடு அதிகரிக்கும். நிரம்பல் அதிகரிக்கும். நிரம்பல் அதிகரிக்கின்ற என்ன செய்யறது? நிரம்பல் அதிகரிக்கும் சொல்ற நேரம் அது வந்து வலப்புறம் பாருங்க. வலப்புறம் தான். ஏற்கனவே கேள்விக்கோடு, ஏற்கனவே இருந்த நிரம்பல் கோடு, இப்ப புதிய நிரம்பல் கோடு S1 நிரம்பல் அதிகரிச்சு. நிரம்பல் அதிகரிச்சு. அப்படி அதிகரிச்சா புதிய இடம், புதிய விலை என்ன? இந்த இடத்துல புதிய விலை வரும். புதிய தொகைக்கு வரும். ரைட்டா? புதிய விலை P1 ஆக வரும். புதிய தொகை Q1 ஆக வரும். கிளியரா இது? கிளியரா? ஆ சார். ஓ சார். இது ஒரு முக்கியமான அம்சம். சரிதானே? Right. இப்ப நீங்க ரெண்டாவது கையடக்க தொலைபேசிக்கான நுகர்வோன் விருப்பில் ஏற்பட்ட ஒரு அதிகரிப்பு. அதே மாதிரி மூணாவது இந்த ரெண்டையும் நீங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் எடுத்து, அதாவது ரெண்டுக்கும் உள்ள வரைஞ்சு பாருங்க பாப்போம். அதுக்கு அது டிஸ்கஸ் பண்ணுவோம்.